ஏய் ஏய் இங்கே இருந்த பிள்ளைய என்ன பார்க்கறேன்னா ஏய் உன்னை கண்ணை திறந்து பாரு. ஏய் பிள்ளைகளை பார்க்கணும் சொன்ன இல்லை, நான் வந்திருக்கேன். உங்களையும் பாரு, உன்னை அம்மான்னு விழிச்சு பாருங்க போல. அம்மா கண்டிப்பா கண்ணு திறந்து பார்ப்போம். ஓ, நான் விழிச்சு நீங்க காணீங்க. சுகா காலத்துல சாதாரண ஆட்டமா போட்டியா? நீ வேணுமெங்க விழி, நான் எதுக்கு விழுத்துறேன், நீ வேணுமே விழி. ஏமால 2 பேரும் சும்மா நிற்கவியா? உன்னை விழிச்சு பாருங்க போல. என்ன இதுல உங்களை 10 மாதம் சுமந்து பத்தவோ இல்லை போல. நீங்களை ஒண்ணு விழிச்சு பாரு போல. 10 மாசம் சுமந்தா மட்டும் ஒரு ஆள் அம்மா ஆவிடாது. அம்மானு கூப்பிட நீங்க செல்லி இல்லை, எங்களுக்கு தோணணும். எங்க இரு என்ன பிள்ளைகளை பறிச்சவனை சொல்லி விட்டாச்சு இல்ல? அதுக்கு என்ன? நான் மடத்துல பிள்ளைகளை கூட்டிட்டு விட்டேன். கூட உள்ள பிள்ளை எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கேன் பாத்தியா? இப்ப இவங்க 2 மட்டால தனியா இருப்பேன். தனியா ஒண்ணும் இல்ல, நான் அவியட்ட பேசிட்டு அப்பா அம்மா இல்லாத பிள்ளை 2-3 பிள்ளைகளும் கூட உண்டு. அங்க மடத்துல பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. பெயிண்ட் அடிச்சு முடிஞ்ச அப்புறம் தரைய தொடச்சகம் தூக்கு ஆள் வேணாம் இல்ல. அது அந்த 2 பிசாசோட அங்க விட சொல்லிருக்கு. இது இப்ப அங்க நின்னாலே 3 நேரம் தின்னமும் கிடைச்சேன், சம்பளமும் கிடைச்சா. நீ என்னத்த சொல்லி அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை அங்க விட்டுருப்பேன். இப்ப நம்ம தான் உயிரோட இருக்கேன் இல்ல? அது மட்டும் இல்லாத சின்ன பிள்ளைகளை அங்க வச்சு வேலையை வச்சு நல்லது தானே? ஆமா, வேலை ஒண்ணும் செய்யണ്ട, மடியில தூக்கி வச்சுக்கிட்டு லீவு தீரகம் 10 நேரத்தை முன்ன போய் கூட்டிட்டு வந்தா போதும். நீ சொல்லி சரிதானே? ஆம்பளை பையில வீட்டுல வச்சுட்டு பொம்பளை பிள்ளை மட்டும் ஹாஸ்டல் வந்துட்டு அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அந்த ஈர வெங்காயில என்ன தெரியும்? நம்மள பாக்கியது ஆம்பளை பையன் தான் பாப்பான், இல்லாம அடுத்த வீட்டு கட்டி குடிக்க அந்த கலதே இல்ல பாக்கியது. உங்கள்ட்ட அதுவும் வேலை செய்த பணத்தை இல்ல வாங்கிட்டு வச்சேன், பின்னாடி இதோட கூட்டிட்டு வந்துருக்கியா? எங்க வேலையில முடிஞ்சிருக்கு பாத்தியா? இது 2 இடமா இன்னும் 2 இடம் மானு போல பாத்துட்டு இருக்குது. கேட்டு யாருங்க கூட்டிட்டு போய் வர மாட்டேன்னு. ஓ, உடனே மனசு இளவிட்டு வேலை செய்த பணமங்களும் கிடைச்சா? கிடைச்சு வேற அங்க ஒரு வேலையும் இல்லையா? முத்தம் தூக்கவோ விளையில பில்லு பறிச்சகோ எதுக்கு அங்கெல்லாம் கேட்டாங்க? விட்டுட்டு வர வேண்டியதானே? ஒரணம் கூட பிள்ளைகளை வெட்டி கொடுக்கட்டு. ஓ, இவனோட பெரிய தொந்தரவு ஆகி போச்சு. ஆப்பிளோன்னா இல்ல, எல்லாத்தையும் இவ்வளவு வெட்டி கொடுத்தா மோனுக்கு என்னத்தை குடிக்காது? நான் முகம் பிறந்த உடனே சென்னை கட்டுப்பாடு பண்ணுவேன். அப்பா சென்னை யாரு கேக்கியது? இந்த 2 இளவோளையும் கட்டி கொடுக்கணுமா? 2 சன்னியனோட எனக்கு முறை பிச்சை சட்டி எடுக்க வச்சு வந்தோடுவத. ஏன் முளைச்சா விடுவதியா? வேண்டாப்பா. அம்மாட்ட கேட்டியா? யாக்கையில கேட்டா விடுமா? அம்மா என்னடி? இல்ல அம்மா, எங்களுக்கு காலேஜ் அடுத்த வாரம் திறக்குது, நீங்க ஒன்னும் செல்ல இல்லையே. என்னத்த காலேஜ்? ஒரு அடுப்புக்கும் வேண்டாம்.
மடத்துல அடுக்களை வேலையை கேட்டு வச்சு 2 பேரும் ஒழுங்கா பேருகளை சொல்லியாச்சு. அடுத்த வீட்டுக்கு போற கழுதைய படிச்சு பணியா இருந்ததெல்லாம் போறேன். இனி படிச்ச வச்சாலே படிப்பு தக்கன உள்ள மாப்பிள்ள வேணும்னு கேட்பாளோ. மரியாதையை வேலை செய்து 4 சக்கரம் உண்டாக்கி எவனைங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி ஒளிஞ்சு போக்குள்ள வழிய பாருங்க. அப்ப அண்ணனை மட்டும் படிச்சு வச்சுட்டே இல்லாம ஆமாட்டி அவன் தான் எங்களை கடைசி வரை பாப்பா. இல்லாம நீங்க என் தனியாளத்து 2 எவனையும் கூட ஓடி போவன் கட்டி குடிக்க பணமங்களை லாபம் ஆகும்னு பார்த்தா 2 குடம் கூட யாருக்கும் தேவையில்லை. வேறு மோளு நல்ல ஒரு சம்மந்தம் வந்தது பத்தியா? பையனும் நல்ல பையன். யாது பையனா இருந்தாலும் சரிதான். ஒரு வாட்டு வரதட்சணை கிடைச்சோம் உலக்க கிடைச்சோம் ஒரு பையனை இங்க வந்து போருது. நீ என்னது இல்லை இதே போலதான் மூத்தவளம் ஒன்னும் கொடுக்காம ஒரு குடிகார பயில பிடிச்சி கட்டி வச்சு பத்தி அவ்வளவு வாழ்க்கை நாசமாகி போச்சு. நீங்க இங்க ஒரு வாட்டு உலக்க உண்டாக்கி வச்சிருக்கீங்களா? இங்க உள்ளதெல்லாம் எனக்கு மோனுதான். நீ எந்த சொல்லிட்டு இருக்க? நீ ஒன்னும் கொடுக்கணும் செய்யண்டா. அவ 10 வருஷம் வேற பணம் உண்டுல, அதை மொத்தம் வேண்டி நீ தானே எடுத்த. அந்த பணத்தை வச்சு அவ்வளவு கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீங்க உங்க துருத்தியை வச்சுட்டு சும்மா இருங்க. நான் மடத்துல சொல்லிருங்க அவங்க யாதங்களை பாவப்பட்ட பையனை பார்த்து கட்டி கொடுப்பேன். இல்லாம எனக்கு மோனுங்க பணத்தை வச்சு இவ்வளவு கட்டி கொடுக்கலான்னு கனவுலயே நினைச்சிடாதுங்க. மருமலை மாமியார் துணியிலோட்டி டாய்லெட் போயிட்டா பாத்தி அவன் வருவியா? ஓ இந்த கிழவியோட பெரிய தொந்தரவு ஆகி போகுது. செத்தொழிஞ்சு போனா நமக்கு நிம்மதியா இருக்க. மரியாதையை எதங்கில முதியோர்லத்துல ஒன்று சேருங்க. இல்லைன்னா மொபைல் கோப்பரை தூக்கி கொண்டு மோளுக வீட்டுல கொண்டு போடுங்க. இனி இந்த கிழவிய பார்த்தா என்னால முடியாது. அம்மா டாய்லெட் போயிட்டு அவன் வரியா மோளை? நான் வரவே மாட்டேன். என்ன விழிச்சாங்க என்ன இருந்தாலும் உங்களை 10 மாதம் சுமந்து பத்தவே இல்ல மோளை. 10 மாசம் சம்பந்தா மட்டும் ஒரு பெண் அம்மா வீடாதப்பா. அம்மான்னு உள்ளதை நாங்க அனுபவிச்சறியோம்ப்பா. இப்ப வந்து அம்மா அம்மா இல்லப்பா. இவ்வளவு நாளைக்கு எங்க அப்பா போனியா? தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாளாவது அம்மா எங்க கிட்ட நடந்துருக்கணுமா? பாலுகுடி மறந்த நாள்ல இருந்து எங்களை மடத்துல எடுத்தாலே ஏன் அப்ப நாங்க பண்ணா பிறந்தனாலயா? மடத்துல எங்க கூட உள்ள பிள்ளைகளுக்கு அம்மா பாரு வாரத்துல ஒரு நாளாவது வந்து பார்த்துட்டு போகுது. எங்களை அம்மா ஒரு நாளோட வந்து பார்த்தது இல்லையாப்பா. நாங்க படிச்சேன்னு என்னதுங்க எங்களை படிச்சா கூட விட இல்லையாப்பா. மடத்துல வேலையை தானப்பா விட்டியா? அண்ணனை மட்டும் தானே படிச்சாச்சு. அப்ப நாங்க உங்களை பிறந்தது இல்லையா? அண்ணன் மட்டுமா உங்களை பிறந்தது? அடுத்து நாங்க வேலை செய்த பணத்தை எல்லாமே அங்கே எடுத்துட்டு பணம் கொடுக்க படிச்சு குடிகார பையனோட கட்டி கொடுத்து எங்க வாழ்க்கையை நாசாக்கிட்டேலாப்பா. நாங்க வேலை செய்த பணத்தை சேர்த்து வச்சிருந்தா கூட நல்ல இடத்துல எங்களை கட்டி கொடுத்துருக்குதாப்பா. எங்களை பத்து போட்டு இப்படி எங்களை பாங்கணத்துல தள்ளி நாங்க பிறந்தோடனே கல்லு வலு வந்து எங்களை கொல்லப்படாத எங்களுக்கு சந்தோஷமா கத்துறோம். அவன் சொன்னதுல தப்பு ஒண்ணும் இல்லப்ப. நீங்க இவ்வளவு நாள் வெளிநாட்டுல இருந்தீங்கல்ல, ஒரு நாள் கூட நீங்க மாறுற அம்மா எங்கள்கிட்ட செல்லவே இல்லை. ஆனா நீங்க வந்த உடனே அண்ணனை மட்டும் கூட்டிட்டு வந்துடுறது. நீங்க வாரதும் போறதும் நாங்க ஒரு நாள் அறியலையாப்பா. நீங்க இவ்வளவு நாள் வெளிநாட்டுல இருந்தீங்கல்ல, ஒரு முட்டாய் கூட எங்களுக்கு தரவே இல்லையா இல்லப்பா. நாங்க ஒரு தடவை வீட்டுக்கு வரும்போது நீங்க கொண்டு வந்த முட்டாய் இருந்ததை நாங்க பார்த்தோன்னு ஒரு ஆளுக்கு கொடுக்கன்னு சொல்லிட்டு உடனே வலிச்சாச்சோளாங்க அம்மா. ஒரு முட்டாய் சின்ன விஷயமா இருக்கல, ஆனா அதை அனுபவிச்சலதாப்ப தெரியும் அதுல உள்ள வேதனை.
எல்லாத்தோடய வரப்ப அண்ணனை பார்க்க போவே இல்லை. பையன் அப்ப எங்களை பார்க்க ஒரு நாடு கூட வரையில. அப்ப உங்களுக்கு எங்களை பிடிச்சல இல்லப்பா, உங்களுக்கு பிடிச்சிருப்பே தான் குடிகாரப்பா, என்னால எங்களை கட்டி கொடுத்துருப்பேலாப்பா. அப்ப நீங்களும் எங்களை பெத்தது நஷ்டம் நினைச்சிட்டே இல்லப்பா. മോമ്പാപ്പാന്ന് എല്ലാ മോനും ചെയ്തിട്ട് പെമ്മക്കളെ പാങ്കണത്തിൽ തള്ളി വിട്ടിട്ടേ ഇല്ല. മോൻ பார்த்தானே பெம்மக்களை நல்லபடியா பார்த்துருந்தாரு, அவளங்களை நம்மளை பார்த்துருப்பாளுவா. நம்ம செய்த வேலையை அனுபவிச்ச வேண்டியது இது இல்லை, என்ன உண்டு பொழுத்து தான் சாவ போறான்.